அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு சுகைனாஸ் கேலரிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கடாயை காய வச்சுக்கிட்டு அதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுவேன். சில டைம் நல்லெண்ணெயில் பண்ணுவேன், சில டைம் தேங்காய் எண்ணெயில் பண்ணுவேன். உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தேங்காய் எண்ணெயோட சேர்த்து கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிட்டு இது கூட பொடி பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு போட்டுக்கிறணும். அப்புறம் 2 பச்சை மிளகாய், நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்தால் 3 பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடும் போது கீறிட்டு போடுங்க. பச்சை மிளகா கீறிட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் இது கூட ஒரு 12-13 சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா நல்லா வதங்க விடுங்க, இந்த ஆயிலே நல்லா வதங்க விடுங்க. இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து இப்போவே நம்ம ஊற போட்டுக்கிறணும். தண்ணியில் ஊற போட்டுட்டு அப்புறம் ஃப்ளேம் ஹைலே இருக்கட்டும். நம்ம வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஹையில் இருந்தால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா டேரெக்டாக அதில் ஆயிலில் சேர்க்குறதா இருந்தாலும் நம்ம ஃப்ளேம் கம்மியாக வைக்கணும். இது நம்ம அந்த மாதிரி சேர்க்கலை. நான் ஒரு பவுலில் குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் உள்ள மீன் மசாலா அப்படின்னு சேர்த்துருக்கேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அது கூட தான் நம்ம அந்த புளி கரைசலை அதோட தான் நான் சேர்க்க போகிறேன். அந்த மாதிரி பண்ணலாம், நம்ம ஆயிலையும் சேர்த்து பண்ணலாம். நான் இந்த தடவை நான் புளி கரைசலில் அந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். இந்த பவுலில் உள்ள மசாலாவோட சேர்த்துட்டு அது கூட சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ தேவையோ, தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி இந்த கரைசலை ரெடி பண்ணிக்கிறணும். இது கூட நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த புளி கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா இதெல்லாம் போட்டு அதோடு சேர்த்து இந்த தக்காளியும் நல்லா பிசைஞ்சிட்டுக்கிறணும். இதுக்கடையில் நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறணும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா குழம்பு நல்லா நம்மளுக்கு ரெட்டிஸாக கிடைக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த புளி கரைசலை இதோடு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வரதையும் ஒரு தட்டை போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்ததுமே நம்ம மீன் கழுவி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஊளி மீன் தான் எடுத்திருக்கேன். பெரிய ஊளி இருக்கு இல்லையா, அதை எடுத்திருக்கேன் 1/2 கிலோ. அந்த மீனை இதோட நம்ம சேர்த்துக்குருவோம். மீன் சேர்க்கும் போது ஃப்ளேம் கம்மியாக வச்சுருங்க. அப்போ தான் இல்லாட்டா குழம்பு கொதிக்க மீன் ரொம்ப உடஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்காக ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்குருவோம். தேங்காய் சேர்த்தா மீன் குழம்பு நல்லாயிருக்கும், இன்னும் நம்மளுக்கு கெட்டியாக இருக்கும். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 10 நிமிஷத்துலேயே குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களே குழம்பு பாருங்கள், எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ கெட்டியாக வந்திருக்குன்னு குழம்பு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.